கள்ளட்டியில் ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்து மலைப்பாதைகள் சேதம். உதகை மசினகுடி இடையே 12 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. குமரியில் மழையுடன் பலத்த சூறைக்காற்று. ஆயிரக்கணக்கான நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. சுருளி அருவியில் தொடரும் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு. 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதிப்பு. திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நெல்லை மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடக்க இருந்த தேர்வு ஒத்திவைப்பு. இண்டஸ்ட்ரியல் லா தேர்வின் வினாத்தால் கசிந்ததாக வந்த தகவலை அடுத்து தேர்வு ஒத்திவைப்பு. இந்தியாவில் வேகமாக பரவும் கொரோனாவால் ஒரே வாரத்தில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தல். மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக 25 சென்டிமீட்டர் மழை பதிவு. எமரால்டில் 13 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. பில்லூர் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றம். மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் தண்ணீர். பவானிசாகர் அணையில் இருந்து நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 20,127 கன அடி தண்ணீர் வரத்து. பத்து 12ஆம் வகுப்புகளில் தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு தாவேகாவின் கல்வி விருது வழங்கும் விழா. முதற்கட்டமாக 88 தொகுதிகளில் மாணவ மாணவிகளுக்கு வரும் 30ஆம் தேதி சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டுகிறார் விஜய். தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவு. இதுவரை 2,15,000 பேர் விண்ணப்பங்களை பதிவு செய்திருப்பதாக தகவல். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 61வது ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு. நினைவிடத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மரியாதை. உச்சநீதிமன்றத்தில் காலியாக உள்ள 3 நீதிபதி பணியிடங்களை நிரப்ப மத்திய அரசுக்கு கொலீஜியம் பரிந்துரை. கர்நாடகா, குவாஹாட்டி, மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வாய்ப்பு. சிக்ஸ் தொலைத்தொடர்பு சேவைக்கான காப்புரிமை கோரி தாக்கல் செய்கிறது இந்தியா. அதிநவீன தொலைத்தொடர்பு சேவையை கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.